டிடி நியூஸ் இன்றைய முக்கிய செய்திகள். தவேகா தலைவர் விஜய் நாளை மறுநாள் நாமக்கல்லில் பிரச்சாரம். பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் புதிய இடம் தேர்வு செய்யப்பட்டதன் காரணமாக நாளை மறுதினம் சனிக்கிழமை நாமக்கல் கே.எஸ். தியேட்டர் அருகே தவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பேரண்ட பள்ளி கோபச்சந்திரம் சாலை விபத்து 5 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டதால் கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து எரிச்சல் ஏற்பட்டது. முப்படைகளின் தலைமை தளபதியின் பதவிக்காலம் நீட்டிப்பு. முப்படைகளின் தலைமை தளபதியாக இருக்கும் அனில் செலஹானின் பதவிக்காலத்தை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவு. இம்மாதத்துடன் அவரது பதவிக்காலம் நிறைவடைய இருந்த நிலையில் பதவிக்காலம் மேலும் 8 மாதங்களுக்கு நீட்டிப்பு. மே 2026 30 அல்லது அடுத்த உத்தரவு வரும் வரை அவரது பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிக்கப் வாகனத்தை திருடி சென்றதாக புகார் அளித்ததன் பேரில் ஊத்தங்கரை காவல் நிலையத்தில் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் வாணியம்பாடி அடுத்த பாப்பனேரி சார்ந்த மோகன் ஆனந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இவர்கள் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. லடாக்கில் ஊரடங்கு உத்தரவு. லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கேட்டு நடைபெற்ற போராட்டம் வன்முறையாக வெடித்தது. மாநிலத்தின் தலைநகர் லேயில் வன்முறையை கட்டுப்படுத்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைதி பேணுங்கள், துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா வேண்டுகோள். லடாக்கில் வன்முறையை தூண்டிவிட்டு நேபாளம் மற்றும் வங்கதேசம் ஆகிய நாடுகளின் நிலைமையோடு ஒப்பிட சில தீய சக்திகள் முயற்சிப்பதாக லடாக் துணைநிலை ஆளுநர் கவிந்தர் குப்தா குற்றச்சாட்டு. மாநில அந்தஸ்து கோரி நடந்த போராட்டத்தில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் அமைதியை பேண வலியுறுத்தல். பழமையான நுழைவுவாயில் அகற்றம். தென்காசியின் செங்கோட்டையில் தமிழ்நாடு கேரள எல்லைப் பகுதியிலுள்ள திருமங்கலம் கொல்லம் நெடுஞ்சாலையிலுள்ள நூற்றாண்டு கடந்த பழமையான நுழைவுவாயில் போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து அகற்றம். கனரக வாகனங்கள் அதிகம் விபத்துக்குள்ளாவதால் நுழைவுவாயில் அகலப்படுத்தப்படுகிறது. ஆகம விதிகளின்படி பூஜைகள் செய்யப்பட்டு நுழைவுவாயில் இடிப்பு. அக்னி பிரேம் ஏவுகணையை வெற்றிகரமாக சோதித்தது TRTO. 2000 கிராம் மீ தூரம் சென்று தாக்கும் அக்னி பிரேம் ஏவுகணை. ரயில் மீதான மொபைல் லாஞ்சரிலிருந்து அக்னி பிரேம் ஏவுகணை சோதனை. முதல் முறையாக மொபைல் லாஞ்சரிலிருந்து அக்னி பிரேம் ஏவப்பட்டது. ரயிலில் இருந்து ஏவுகணை